ஹாய் கைஸ், வெல்கம் டு 29's பாயிண்ட் ஆஃப் வியூ. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, கொடைக்கானல் ட்ரிப்பு. அது முன்னாடி போனது. அதுக்கு அந்த அந்த ரைட்லேயே ஒரு சில சம்பவம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஊட்டி போனேன், அதை நான் ரெக்கார்ட் பண்ணல. அதுலேயும் ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கும். ஸோ இனிமேல் ரைட் பண்ணும்போது சேஃப்டியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரைடிங் கியர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு ஒரு வீடியோ. வாங்க போகலாம், கமான். ரைடிங் ஜாக்கெட்ஸ் காட்டுறேன் நான். வாயிலே பிஜிஎம் போட்டுக்கிறேன் நான். அது ஹெல்மெட்டு பழசு. ரைனாக்ஸ் ஆர்ஜிடி ஜாக்கெட்டு, அதே மாதிரி ஆர்ஜிடி பேண்ட்ஸு, ஆர்ஜிடி க்ளவ். இது ரைடாவோட பூட்ஸ். இந்த ஜாக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,950 வருது. கேட்கலாம் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக எதுக்குன்ட்டு. நான் மோஸ்ட்டாக ஒன் டே ட்ரிப்பு மாதிரி தான் போவேன். ஒரே நாளில் ஒரு 400 to 500 போகிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் லெவல் ஜாக்கெட் தான் போகலான்னு பார்த்தேன். தேடினேன் நான் விலை கம்மியாக. எதுவுமே இங்கே கோயம்புத்தூரில் செட் ஆகலை எனக்கு. ஸோ அப்புறம் சரி ரைனாக்ஸே வாங்கிடுவோம், அதுதான் முன்னாடிலேருந்து ஆசை. அதுக்கு தான் காசு சேர்த்து வச்சுருந்தேன். அப்புறம் ரைனாக்ஸும் போனேன், ஆர்ஜிடி இருந்துச்சு. இது இல்லாமல் இன்னொன்று ஏதோ ஒரு சைஃபர் ஜிடின்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் விலை கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அது சிட்டி யூஸுக்குன்ற மாதிரி இருந்துச்சு, ஷார்ட் ரைடுக்கு. சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே வாங்குவோம், இதெல்லாம் ஒன் டைம் பர்ச்சேஸ் தானே. ஸோ நல்லதாக வாங்கிடுவோம். எப்படியும் நான் போகிற ட்ரிப்பெல்லாம் ஒன் டே தான் இருக்கும் மேக்ஸிமம். 400 to 500 kilometers ஒன் டேலேயே, காலையிலே போயிட்டு நைட்டு வர மாதிரி. ஸோ அதனால் நல்ல ஜாக்கெட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபிட் பண்ணிட்டேன். 7,950 வருது ஜாக்கெட்டு. பேண்ட்டும் அதே மாதிரி தான். சரி நல்ல பேண்ட்டாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5,850. பேண்ட் ஆக்சுவலாக ஜீனே போட்டு ஓட்டலாம், லைட்டாக பயம். சரி வாங்குறோம், மொத்தமாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போத் ஜாக்கெட் அண்ட் பேண்ட்டு, ரைடிங் பூட்டு, க்ளவ்வும் புதுசாக மாற்றிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த க்ளவ் ரொம்ப கண்ட்ராவியான க்ளவ்வு. அதெல்லாம் கையை போட்டு ஒரு மாதிரி வலிக்கும், ரிஸ்ட் வலிக்கும், இந்த டிப்பு வலிக்கும், இந்த எண்டெல்லாம் வலிக்கும். க்ளவ் 3,150 சம்திங். ரைடாவோட பூட் 4,250. மொத்தமாக 21K கிட்ட வந்துருச்சு ரைடிங் கியர்ஸை. ஒரு மாதிரி 22K கிட்ட வந்துருச்சு. இதில் என்ன ஸ்பெஷல்னால், நான் நிறைய இடத்துக்கு போய் பார்த்தேன் கோயம்புத்தூரில், ஒரு 2-3 இடத்துக்கு. எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை மற்ற பிராண்ட் எதுவுமே. ப்ளஸ் என் சைஸுக்கு ஸ்டாக்கும் இல்லை. ஸோ அதனால் நான் வாங்கணும்னு நினச்சது ரைனாக்ஸு. எல்லா பிராண்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு போனேன், எதுவுமே ஸ்டாக் இல்லை, என் சைஸுக்கு இல்லவே இல்லை. அதனால் சரின்னு சொல்லிட்டு ரைனாக்ஸே வந்தேன். ஜாக்கெட்டும் செட் ஆச்சு, பேண்ட்டும் செட் ஆச்சு. அதனால் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறதுனால இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் ஆர்டர் போடாமல் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நேரில் போயிட்டு ஸ்டோரை விசிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரையல் பாருங்கள். ஏன்னா இது ஒரு ஜாக்கெட்டுமே நம்ம ஷர்ட் வாங்குற மாதிரி சைஸில் இல்லை. அதில் பேடிங் வர்றதுனால கொஞ்சம் சைஸ் டிஃபர் ஆகுது. ப்ளஸ் அந்த ஃபிட்டு கரெக்டாக உங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் ஓகே பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க. ஏன்னா நான் 2 இடத்துக்கு போனேன். அங்கே அந்தளவுக்கு ஜாக்கெட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை. இங்கே ரைனாக்ஸில் போனேன், அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இதுதான் சூட் ஆகும், இப்படி தான் இது இருக்கணும், ரைடிங் பேண்ட்ஸ்னால் இப்படி தான் போடணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் கன்வின்ஸ் ஆனேன் நான். சரி ரைனாக்ஸில் வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி. சரி இப்போ ஒரு இதையும் பார்ப்போம் என்ன இருக்குன்றதில். அப்புறம் சின்ன டிப்ஸு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒன்றுமே தெரியாமல் வாங்க போனேன்.
அதனால் ஒரு 3 கடாய்க்கு போனதுனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10% அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது பூட்டில் இருந்து ஆரம்பிக்கலாமா? ரைடா பூட். இது வந்து ஆக்சுவலாக நார்மலாக நம்ம வந்து பூட்ஸ் போடுற மாதிரி தான், நார்மல் பூட்ஸ் போடுற மாதிரி தான். ஒன்ஸ் நீங்கள் வேர் பண்ணிட்டு அந்த நார்மல் ஷூ சைஸ் தான் வருது. நீங்கள் வேர் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் ஃப்ரீயாக இருக்கா, காலை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கான்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல மூவ் பண்ண முடியுதான்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான் பூட்டை பொறுத்த வரைக்கும். இது ஒரு மாதிரி பேசிக் லெவல் பூட்டு, பேசிக்கான பூட்டு. இந்த இடத்த மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, வேறு இந்த இடத்துலலாம் எதுவும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. சரி, இப்போதைக்கு இது போதுன்ற மாதிரி வாங்கினேன். ஏன்னா நான் வந்து கிராக்ஸ் போட்டு ரைடு பண்ணுவேன். அதனால் இது வந்து என்னோடய பழைய க்ளவுஸு. இதில் என்ன பிரச்சனைனா, இது வந்து எனக்கு போட்டால் கரெக்டாக ஃபிட் ஆகும். பாருங்க, கரெக்டாக ஃபிட் ஆகுதா? இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த க்ளவுஸ் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்ஷன்லாம் பாருங்கள், பயங்கரமாக பர்ஃபெக்டாக இருக்கா? ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் க்ளவ் வாங்க போகும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சைஸ் பாருங்கள், எம்மு. நான் இப்போ வாங்கியிருக்கிற சைஸு 2XL. இதோட சைஸ் வந்து 2XL, இந்த க்ளவுஸோட சைஸு. ஏன்னா எனக்கு வந்து ஃபிங்கர் இருக்குல்ல, இருங்க, இந்த இடம் வந்து எம்மு சைஸு. ஆனால் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் இருக்குல்ல, இதோட லென்த் ஜாஸ்தின்றதுனால எனக்கு 2XL சஜஸ்ட் பண்ணாங்க. இது எங்கே இருக்குன்னு பாருங்களேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்து இந்த க்ளவ் போடும் போது இந்த ஃபிங்கர் டிப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கேப் இருக்கணுமா கொஞ்சம். அது ஏன்னா அப்போ தான் நம்ம கை எரியாது இந்த இடம். நான் இந்த க்ளவுஸு போட்டு ஓட்டி செம்ம டென்ஷன் ஆகிருக்கேன். இந்த இடம் இந்த விரல்லாம் இருக்குல்ல, இந்த நகம்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது செம்ம வலிக்கும். இந்த இதை இப்போ போட்டு காட்டுறேன் நான். இதில் வந்து எனக்கு இங்கே கேப் இருக்குது கொஞ்சம். ப்ளஸ் வந்து இந்த நக்கிள் கார்டும் கரெக்டான பொசிஷனில் உட்காந்துருக்கு. இந்த இடமும் ஃப்ரீயாக இருக்குது. இங்கேயும் பைக்கை பிடிச்சி த்ராட்டில் கொடுக்கறதுக்கும் இங்கேயும் ஃப்ரீயாக இருக்குது. இந்த சுண்டவரல் பக்கத்தில் இங்கேயும் கேப் இருக்குது. ஸோ தட் எல்லா ஆஸ்பெக்டும் இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ தட் இது பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு. இதுவுமே நான் அந்த ரைனாக்ஸில் ஸ்டோரில் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். இப்போ பூட்டும் க்ளவ்வும் முடிஞ்சா அடுத்தது வந்து ஜாக்கெட்டுக்கு போகலாம். லாஸ்ட்டாக வந்து ரைடிங் பேண்ட்ஸ் போகலாம். அதில் ஒரு நல்ல மேட்டர் இருக்குது. அது வந்து அதாவது நம்ம வந்து எப்படின்னா, ஒரு சில விஷயம்லாம் பார்த்தோன்னா இது இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி மேட்ரு ஒன்று பேண்டில் இருக்குது. நான் சொல்கிறேன், ரைடிங் ஜாக்கெட் போவோம். ரைடிங் ஜாக்கெட்டில் இங்கே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு வந்துடும். இந்த எல்போக்கு, கைக்கு ஷோல்டர் ப்ரொடெக்ஷன் வந்துடும். இது வந்து செஸ்ட்டு ப்ரொடெக்ஷனு. ஆல்ரெடி 3 சொல்லிட்டேன்னா, எல்போ, ஷோல்டரு, செஸ்ட்டு. இது பேக் ப்ரொடெக்டர். இதை பற்றி நான் இன்டெப்த்தாக நான் போக விரும்பலை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு எனக்கும் தெரியாது. சும்மா லெவல் 2ன்னு போட்டிருந்துச்சு, அதை பார்த்தேன் நான். அது நீங்கள் சும்மா ஆன்லைனில் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும், நிறையா வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. இதோட சைஸ் வந்து இது 2XLன்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து டைட்டாக இருக்கணும் போட்டால். எல்போ கார்டும் ஃபிட்டாக இருக்கணும், ஷோல்டரும் ஃபிட் ஆகணும், அந்த லென்த்து கரெக்டாக இருக்கணும். ப்ளஸ் பேக் ப்ரொடெக்டர் இருக்குல்ல, அது வந்து ஸ்டிஃபாக இருக்கணும் நீங்கள் போடும் போது. அதே இப்படி ரைடிங் பொசிஷனுக்கு போகும்போது அது உங்கள் பேக்கோட ஹக்காக இருக்கணும். போட்டு காட்டுறேன் நான்.
ஓகே, நான் சொன்ன மாதிரி ரைடிங் ஜாக்கெட்டில் வந்து எல்போ ப்ரொடெக்டர் வந்து உங்கள் எல்போவில் இருக்கணும், ஷோல்டர் ப்ரொடெக்டர் ஷோல்டரில் இருக்கணும், தென் செஸ்ட் ப்ரொடெக்டர் செஸ்ட்டில் இருக்கணும், பேக் ப்ரொடெக்டர் மட்டும் நார்மலாக இருக்கும்போது ஸ்டிஃபாக இருக்கணும். ரைடிங் பொசிஷனில் வரும்போது அது ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் போட்டு காட்டுறேன், அந்த ஃபிட் மட்டும் நீங்கள் அப்படியே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட். தெரியுதான்னு தெரியல, ஷோல்டர் ப்ரொடெக்ட் பண்ணி செக். எல்போ ப்ரொடெக்டர் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கு, இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும். செஸ்ட் ப்ரொடெக்டர் இங்கே இருக்குது, பர்ஃபெக்டாக கிட்ட. எனக்கு மிரர் இல்லாததுனால ஒரு மாதிரி தெரியல. பைக்கில் உட்காந்து போகும்போது இப்படி தான் இருக்கும். ஜாக்கெட்டை வந்து நீங்கள் வேர் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக வாங்கிடலாம், நல்லா தான் இருக்குது. ஆனால் யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு, இல்லைன்னா நம்மளால் வாங்க முடியாது. இது டைட்டாக இருக்க மாதிரி தானே இருக்குது, ஆனால் இங்கே வந்து கேப் இருக்கும். எவ்வளோ கேப் இருக்குன்ட்டு நம்ம என்ன நினைப்போம், இது டைட்டாக இருக்க அடுத்த சைஸ் கொடுங்கன்ற மாதிரி தான் என்னோட மென்டாலிட்டி இருந்துச்சு. நீங்கள் எப்படி தெரில, இது என்னோட இவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுதான் வந்து பர்ஃபெக்டாக செஸ்ட்டு, ஷோல்டரு, இந்த எல்போ, பேக் போன் ப்ரொடெக்டர் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபிட்டான ஒரே சைஸு. அடுத்து இப்போ பேண்ட்டுக்கு போவோம். ஜாக்கெட்டை பார்த்துருப்பீங்க, அது எப்படி வேர் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம போட்டு காட்டினேன் நான். எதுக்குன்னா வந்து எனக்கு எப்படி அது ஃபிட்டாக இருக்குது, நான் பர்ச்சேஸ் பண்ணும் போது என்னென்ன இதெல்லாம் செக் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போட்டு காட்டினேன் நான். பேண்ட்டில் ஒரு மேட்டர் இருக்குன்னு, அந்த மேட்டர் சொல்கிறேன் என்னான்ட்டு. இதில் பேண்ட்டில் வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாக தை ப்ரொடெக்டர் வந்துடும், இங்கே நீ கார்டு ப்ரொடெக்டர் வந்துடும், ஓகேவா, முட்டிக்கு அப்புறம் அந்த ஷின் ஏரியாவுக்கு. பேக் டெயில் போன் ப்ரொடெக்டருக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, இது வந்து நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கணும் ப்ரொடெக்டர் மட்டும். இப்போ இதில் என்ன மேட்டர் இருக்குதுன்னு சொன்னேன்னா, இந்த நீ கார்டு இருக்குல்ல, இதுக்கு வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டுறதுக்கு இங்கே வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா, நம்ம நடக்கும் போது நார்மலாக போட்டிருக்கும் போது நீ கார்டு வந்து இங்கே இருக்கணும். இந்த பேடு வந்து உங்களுக்கு நீக்கு கீழே இருக்கணும். நீங்கள் ஒன்ஸ் பைக்கில் உட்கார போகிறீங்க, அந்த ரைடிங் பொசிஷன் இருக்குல்ல, அந்த ஸ்குவாட் பொசிஷன் மாதிரி உட்காருவீங்கல்ல, சேர் இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் பைக்கில் நீங்கள் உட்காரும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் வந்து இப்படி இருக்குமா, நீங்கள் நிற்கும் போது அப்போ வந்து ப்ரொடெக்டர் வந்து கீழே இருக்கணும், சீனியர் ஏட்ட. நீங்கள் பைக்கில் ஒன்ஸ் உட்காரும் போது கால் இப்படி போயிருமா, அப்போ வந்து உங்களோட ப்ரொடெக்டர் வந்து இங்கே இருக்கணும். அதுதான் இந்த பேண்ட் வாங்கும் போது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். இல்லைனா பேண்ட் வாங்குறது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இந்த உங்கள் சைஸுக்கு வந்து ஹிப்பு மட்டும் செக் பண்ணக்கூடாது, இதுவும் செக் பண்ணேன். அதான் முக்கியமான மேட்ரு. மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரைடிங் பேண்ட்ஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அது நான் என்ன சொல்ல வந்தேன்றதை கிளியராக இப்போ உங்களுக்கு புரியும், அதை போட்டு காட்டினா. வாங்க.
இந்த பேண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இங்கே ஒரு ஜிப் இருக்குது, இதே மாதிரி இங்கேன்னு ஒன்று இருக்குது. பர்ஃபெக்ட். நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, பேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஒரு விஷயத்த மட்டும் பார்க்கணுன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் முட்டி வந்து இங்கே இருக்குது, ஆனால் பேடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க. என் முட்டியை கூட கீழே இருக்குது பேடு. இதை வந்து நீங்கள் இப்போ பைக்கில் உட்காடுறீங்க அப்படின்னா வந்து ஸ்குவாட் பொசிஷன் போவீங்கல்ல, அதாவது இப்போ வந்து இதில் தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி போகும்போது இந்த இது ஏறிக்கணும். அதுதான் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம். அவ்வளோதான். அவ்வளோதான் இந்த ரைடிங் பேண்ட்டில் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச முக்கியமான விஷயம். அதாவது நான் தெரிஞ்சுக்கிட்டது இது. எனக்கு வந்து அந்த பொசிஷனில் வச்சு கொடுத்தாங்க, இப்போ நான் மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன் லைட்டாக. அதை வந்து நீங்கள் வந்து அந்த வெல்க்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒட்டி உட்காந்து பார்த்து ஃபிட் பண்ணி வைக்கணும். இன்னொன்று, நீங்கள் இந்த கரெக்டாக இடுப்பில் இந்த பேண்ட்டெல்லாம் நம்ம தொப்பை கீழே போடுவோம், இது வந்து தொப்பையில் போடுற மாதிரி இருக்குது லைட்டாக. ஸோ அதனால் அந்த கன்ஃபியூஷனும் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். டாட்டா பை பை சொல்லும் நேரம் வந்து விட்டது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு 10% கூட வேணாம், ஒரு 5% நாலேஜ் வந்திருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். நாலேஜ்னு என்னென்னா இதில் குட்டி விஷயம். நான் வந்து இந்த க்ளவுஸ் எல்லாம் வந்து இனிமேட்டு க்ளவுஸே போடாமல் ஓட்டணும், அந்த க்ளவுஸை போட்டு ஓட்டி அவ்வளோ வெறுத்துட்டேன். அப்புறமேட்டுக்கு தான் அவர்கிட்ட போய் கேட்கும் போது தான் சொன்னார், இந்த மாதிரி இதுதான் பிரச்சனை, சைஸு வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் வந்து பெருசாக இருக்குது, இந்த இடம் இந்த போன், இந்த நக்கிள் போன் ஏரியா வந்து சின்னதாக இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமேட்டுக்கு வந்து இந்த டிப் ஃபிங்கருக்கும் இந்த க்ளவ் ஏரியாவுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னார். அதெல்லாம் கேட்டு சரி பரவாயில்ல. ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி போய் கேட்ட 2-3 கடையில் வந்து கேட்டதுக்கு அவங்க எதுவும் சொல்லலை, அந்த க்ளவுஸ் நல்லா இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே வந்து சொன்னோடனே சரி இங்கே வாங்கிடுவோம், பெஸ்ட் பிளேஸ் டு பர்ச்சேஸ் ரைடிங் கியர்ஸுன்ற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு பர்சனலாக எனக்கு நான் லோ பட்ஜெட்டாக தான் போகலான் இருந்தேன். சரி வாங்குறோம் 2 வருஷம் வெயிட் பண்ணி வாங்குகிறோம், கொஞ்சம் நல்லாவே வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ரைனாக்ஸே போயிட்டேன். அவ்வளோதான் கைஸ், பை. ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வந்து ரைடு போகிற வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வால்பாறை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா பை. see you next week. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தேன். புதுசாக பேசுகிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, திருத்திக்குவோம். இன்னொன்று ஏதோ சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வால்பாறையில் இருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ், டாட்டா பாய், குட் பாய்.